இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து செந்திலன்னா. அவர் ஆக்சுவலா திருச்சியில இருக்க எங்க கிராமத்துல, நாங்க எல்லாம் எங்க கிராமம் அந்த துபாயில இருக்காங்க. நான் மகாராஜா முடிச்சுட்டேன். அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் செந்தில் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ. அவர் ஆக்சுவலா துபாயில இருந்தே வந்திருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்காக. தேங்க்ஸ். ஓகே. ஸோ ஓகே. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்க இருந்து அப்படின்னா, ஆக்சுவலா முத இது வந்து ஒரு பிளேவா எழுதும் போது காமு காப்பி டைட்டில் இருந்து ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து கிமு கிபி அப்படின்னு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் ஸ்கூல்ல. ஸோ கண்டிப்பா கேட்சியா இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸ்ல லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால they are not able to live with the மேரேஜ் லைஃப். ஸோ டிவோர்ஸ்ல போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியல் ஒரு ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப் கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஸோ அதுல இருந்து அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையா. ஸோ படம் ஆக்சுவலா கம்ப்ளீட்டா ஒரு 13 நாள்ல ஷூட் பண்ணோம். 13 நாள் ஷூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு வெட்டிட்டு ரிஹர்சல் ஃபார் அபவுட் 10 days. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ரீடிங் பிளஸ் ரிஹர்சல் பண்ணோம். எக்ஸாக்டா எங்க போறோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5ல இருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலா. ஸோ எங்க ஷூட் பண்ணுவோம் அங்கேயே ரிஹர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட். ஆக்சுவலா நாங்க ஆப்பிள் ஒரு ஆப் இருக்கு ஆக்சுவலா. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போறோமோ அந்த லென்ஸ், என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு கவர்மெண்ட் கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் நாங்க ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர்ற எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட் இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்ன்றது எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். அதனால ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒண்ணு ஐயோ நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்ல இதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்கா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்கிரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தாரு. வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாரு. வந்துட்டு ஃபைட் இருக்கு, நல்லா இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் இருக்கு, நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பா இருக்கு, அது நல்லா இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்கிறேன், இல்ல சார் இப்போ நம்ம பாலுமந்திர சாரோட படங்கள், பாரதிராஜ் சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படிதானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம், இது மாதிரி ஒரு லைவா இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்ல தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு.